அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்தான் மீட்பருதீரபலத்தால் சத்துருவையே வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிட்டே இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமென். ஆலோசனை வேலைக்காக தெரிந்து கொண்ட வேத பாகம் எசேக்கியேல் 37வது அதிகாரம், அதனுடைய 27 28வது வசனம். எசேக்கியேல் 37வது அதிகாரம், அதனுடைய 27 28வது வசனம். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். தேவனுடைய வாசஸ்தலம், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். 27வது வசனத்துல சொல்லுகிறார், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். 28வது வசனத்தின் முதல் பாகம், அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கும். அதாவது தேவன் உலாவுகிற இடம் பரிசுத்தமாக இருக்கும். சகைவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்றார். அவன் படபடா இறங்கி வந்தான். வீடு வர நடந்து போறான். வீடு வர போகும்போது வீட்டுக்கு கிட்ட வந்த உடனே அவன் சகேயு நின்று, ஆண்டவரே, நான் அநியாயமா வாங்கினதை நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த சம்பவத்தை ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சகேயுவை ஆண்டவர் கூப்பிடுறாரு. மரத்திலேருந்து இறங்கி அவர் கூட போறான். போற வழியில ஆண்டவர் இப்படி பேசினது மாதிரி ஒன்றும் நமக்கு தகவல் தெரியல. நீ அநியாயமா நிறைய வச்சிருக்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னது மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனா அவன் ஒரு அறிக்கை இடுகிறான். என்ன அறிக்கை சொல்லுகிறான்னா, நான் அநியாயமா வாங்கினதை நாலத்தனையா செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றான். நான் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சகேயுக்கு மனநிலை அப்படி மாற காரணம் என்னன்னா, அவன் அந்த காட்டத்தி மரத்திலிருந்து வீடு வர ஆண்டவரோடு நடந்தான். ஆண்டவரோடு நடக்கும்போது அவன் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான். என்னன்னா, ஆண்டவர்கிட்ட அநியாயம் கிடையாது, அசுத்தம் கிடையாது, அவர் இருக்கிற இடத்துல அநீதி இருக்காது அப்படின்னு உள்ளதை அவரோட நடக்கும்போது அறிந்து கொண்டான். நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த வேதம் வாசிக்கிறோம். வேதம் வாசிக்கும் போதும் ஆண்டவரோடு நடக்கும் போதும் உண்மையா ஆண்டவரோட நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா, ஆண்டவருடைய அந்த குவாலிட்டி,
தகப்பனோடு நடக்கும்போது அதே குவாலிட்டி அந்த பிள்ளைக்கு எப்படி வருதோ, அதே மாதிரி அந்த தகப்பனோட நம்ம உண்மையா நடக்கும்போது, அந்த உண்மையான்னு உள்ளது ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு நம்ம நடக்கும்போது, உண்மையா ஆண்டவரோட நம்ம நடக்கும்போது அந்த குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். பாருங்க, சகைவிட்ட மரத்திலேருந்து இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. இவன் கூட அவ்வளவு தூரம் வரும்போதே அவனுக்கு தெரியுது தான் செய்த தப்பு எல்லாம் தனக்கு தெரியுது. நான் இதுக்கு முன்ன ஒரு மெசேஜ்ல நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய போதகரை நம்ம வீட்டுக்கு அழைக்கும் போது நம்ம வீட்டில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம், வீட்டில் நம்ம பார்க்குற அழுக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா போதகரை நம்ம அழைக்கும் போது, போதகர் நம்ம வீட்டுக்கு வாராரு அப்படின்னு சொன்னா, போதகர் நம்ம வீட்டை பார்க்குற பார்வையில நம்ம பார்க்கும்போது நமக்கு பார்க்கறதெல்லாம் அழுக்கா தெரியுது. அதே தான் சகேயு இங்க செய்யறான். சகேயு காட்டத்தி மரத்துல ஆண்டவரை பார்க்கறதுக்குன்னு ஏறி உட்கார்ந்துருந்தான். இப்ப ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு, நான் உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பார்க்கிற பார்வையில அவன் பார்க்கிறான். அவரோட நடக்கும் போது அவனுடைய அசுத்தம் அவனுக்கு தெரியுது. அதை அறிக்கையிடுகிறான், மீட்பை பெறுகிறான். அந்த நடந்து வந்து அவன் வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து சொல்லல. அவன் நடந்து வரும்போதே, ஆண்டவரோடு உண்மையா அவன் நடந்து வரும்போதே அந்த குற்ற உணர்வு அவனுக்கு மனசுல பட்டுட்டு. வாசிங்க, மல்கியா 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மல்கியா 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. அதுக்கு அடுத்த வார்த்தை, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். இந்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறாரா. நம்முடைய போதகர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, கர்த்தர் நேசிக்கிற பரிசுத்தம். நம்ம ஆண்டவரோட நடக்கும்போது நம்ம வாழ்க்கையை அவர் பார்வையில நம்ம பார்க்கும்போது நம்ம வாசஸ்தலம் பரிசுத்தமா இருக்கும். நம்ம எதை நேசிக்கிறோமோ அந்த நேசிக்கிறத நம்ம அதிகம் திங்க் பண்ணுவோம், அதை அதிகம் பேசுவோம், அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதை அடைய வாஞ்சிப்போம். நம்ம பரிசுத்தத்தை நேசிக்கிறோமா? அதாவது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். என்ன அழகான ஒரு வார்த்தை தெரியுமா? ஆண்டவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறார். பாவியின் நேசன் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்ன கேட்டிருக்கோம். அவர் பாவியின் நேசம் அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தை செய்து மனம் திரும்பி அவர் அண்டையில வரும்போதுதான் அவனுடைய சிநேகம். அல்லாம அவர் பாவியா இருக்க அவனை எல்லாம் சிநேகிக்கிறார் அப்படின்னு உள்ள அர்த்தம் கிடையாது. அதாவது பாவியின் நேசன் அப்படின்னா, பாவம் செய்கிறவனை அவர் அந்த பாவத்தை விட்டு வரும்போது உள்ள வர வைக்கிறார். அது மாதிரி நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் இளையகுமாரனுடைய கதை. இளையகுமாரனுடைய அந்த சம்பவம் நமக்கு தெரியும். தகப்பன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், என் மகன் எப்ப வருவான். ஒரு தகப்பனா என் பிள்ளை எப்ப என்கிட்ட வருவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா பிள்ளை வரும்போது அந்த அழுக்கு துணியோட அந்த பிள்ளைய அவர் வீட்டுக்குள்ள ஏத்தல. என்ன செய்யறாரு தெரியுமா? அவனுடைய வஸ்திரத்தை களைந்து புதிய ஆடை அவனுக்கு உடுத்தி அதுக்கு பிறகுதான் வீட்டுக்குள்ள எடுக்கிறார். தகப்பன் பிள்ளைய நேசிக்கிறது உண்மைதான். அந்த அழுக்கோடு அந்த தகப்பன் அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சம்மதிக்கல. அந்த பிள்ளைய ஆவலோடு ஓடி போய் கட்டி அணைத்தார். அந்த பிள்ளை மனம் திரும்பி நான் என் அழுக்கையெல்லாம் களைகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தகப்பன் அந்த அழுக்கான வஸ்திரத்தை அவன்கிட்ட மாற்றி புதிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து அதுக்கு பிறகுதான் வீட்டுக்குள்ள ஏத்துறார். அதனால பாவியின் நேசன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பாவத்தோட நேசிக்கிறார் அப்படின்னு உள்ளதை நம்ம நினைச்சிட வேண்டாம். அந்த பாவத்தை வெறுத்து வரக்கூடிய ஒரு பாவியை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையா ரட்சித்து ஏற்றுக்கின்றார். அதைத்தான் இந்த சகைவின் இதுலையும் செய்கிறார். என்னன்னா, அவருக்கு கூட நடக்கும்போது அவனுக்கும் நம்ம உண்மையா நம்ம ஆண்டவரோட நடக்கும்போது நிறைய நேரங்கள்ல நம்ம, அதாவது வேதத்துல சில வார்த்தைகள் நான் வாசிக்கும் போது எனக்கு தெரியுது என்னன்னா, மாயக்காரனே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, மாய்மாலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னா, நம்ம நல்லது மாதிரி நம்ம ஆக்ட் பண்றோம், ஆனா உள்ளத்துக்குள்ள தீமை நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துன்னா அதுக்கு பேர் தான் மாய்மாலம். அந்த மாய்மாலம் பண்ணாம உண்மையா ஆண்டவரை நம்ம அண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்வில் ஆண்டவருடைய அந்த குவாலிட்டி நம்மகிட்ட வெளிப்படும். சங்கீதம் 29வது சங்கீதம் 2வது வசனம்.
29வது சங்கீதம் 2வது வசனம். யாராவது வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு யார் கர்த்தரை தொழுது ஆராதிக்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அதாவது அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அதுவும் எப்படி செலுத்தணுமாம்? பரிசுத்த அலங்காரத்தோட. ஆண்டவர் பரிசுத்தத்தை நேசிக்கிற தகப்பன். அவர் தெரிந்து கொண்ட, அதாவது அவருடைய வாசஸ்தலம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 3:11 சொல்லியிருக்கு, நீங்களே அவருடைய ஆலயம். நம்ம வாசஸ்தலம் அப்படின்னு சொன்னா சர்ச்சு அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் வாசஸ்தலம் எங்க சொல்லியிருக்கிறார்னா 1 கொரிந்தியர் 3:11 வசனத்துல சொல்லியிருக்கு, நீங்களே அவருடைய ஆலயம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதாவது ஆண்டவர் நம்ம கூட உலாவணும் அப்படின்னு சொன்னா, அந்த வாசஸ்தலத்துல ஆண்டவர் நம்ம கூட உலாவணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்வு பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம அந்த மெசேஜ்ல எல்லாம் கேட்கும்போது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம சந்தோஷத்தோடு அதை காது கொடுத்து கேட்போம். ஆண்டவர் நீங்க பரிசுத்தமா இருக்க அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணும். அதாவது நம்ம அற்புதத்தையே எதிர்பார்க்கிறோம், ஆனா நம்ம வாழ்வின் பரிசுத்தம் இதுல ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்வின் பரிசுத்தத்தை பார்த்து தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியமும் செய்கிறார். தேவன் நம்ம மத்தியில உலாவ விரும்புகிறார். அவர் நம்ம மத்தியில உலாவும் போதுதான் நம்ம வாழ்வுல ரட்சிப்பு வரும். அதாவது சத்ருவானவன் என்ன செய்யறான்னா, எப்பெல்லாம் நம்மளை விழுங்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஏவாள்கிட்ட சத்துரு பேசும்போது என்ன சொல்றான்னா, ஒரு பாசமா, அதாவது சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்றது மாதிரியே பேசி ஆண்டவருக்கும் ஏவாளுக்கும் இடையில ஒரு விரிசலை ஏற்படுத்துகிறான். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அப்படியே நம்மளை ஃப்ரீயா விட்டோம்னு வைங்களேன், அந்த சின்ன கேப்பை அவன் யூஸ் பண்ணி ஏவாளுக்கு அந்த வாழ்வுல எப்படி உள்ள வந்தானோ அதே மாதிரி சின்ன நமக்கு நயம் காட்டி சில வேலைகளை நம்மகிட்ட சொல்லுவான். அப்ப நம்ம அது நல்லதா இருக்கிறதா நினைப்போம். அதை நினைச்சிட்டு நம்ம அப்படி உள்ள போகும்போது நம்மளை தெரியாமலே நம்ம அந்த பேக் டோர் வழி வெளியே போயிடுவோம். இப்ப ஏவாள்கிட்ட நயம் காட்டுறது மாதிரி வேற என்னதாவது அவர் சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி அந்த சேனல்ல தான் வரான். அவனை பண்ணும்போது அவர் கர்த்தர் அவளுக்கு விளக்கின அந்த கனியை புசிக்க வைக்கிறார். அதாவது பிசாசானவனுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, ஏதாவது ஒரு வழியிலேயாவது தேவனுக்கும் இந்த மனிதனுக்கும் உள்ள உறவை, ஒரு கேப்பை நம்ம உண்டு பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் உலாவுவதற்கு ஏற்ற இடமா நம்ம இருதயம் மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து புதிதாக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 23வது அதிகாரம் 13வது வசனம். யாராவது வாசிங்க. உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. வசனத்தை ஒரு தடவை கூட வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. இந்த வசனத்தை வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க. தகப்பன் அந்த பிள்ளைக்கு நல்ல காரியம் செய்யற பிள்ளையை ஆசீர்வதிக்க தான் பார்த்துட்டே இருப்பார். அவர் சொல்றாரு, அவர் ரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் வாராரு. ஆனா எப்ப அவர் போறாரு தெரியுமா?
நம்மகிட்ட அசுசியான காரியங்களை நம்ம வாழ்வில் பார்க்கும்போது, ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்ம எல்லாத்துக்கும் அவரை ப்ளேம் பண்ணுவோம். நம்ம கேட்டோம் கிடைக்கல, ஒரு காரியம் கேட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது வருத்தப்படக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிள்ளைகள் ஸ்வீட் கேட்டால் நம்ம வாங்கி கொடுக்குற வழக்கம் உண்டு. அந்த பிள்ளைகள் ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்வீட் கேட்கும்போது நீங்கள் கொடுத்தா தெரியும். அந்த பிள்ளை ஸ்வீட்டு விரும்பி சாப்பிடுதுன்னு சொல்லி எந்த நல்ல தகப்பனாவது அந்த பிள்ளைக்கு எல்லா நாளும் ஸ்வீட்டை மட்டுமே கொடுப்பானா? வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆண்டவர் சொல்லுறாரு, பொல்லாத தகப்பனாகிய நீ மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்ட. அப்படி இருக்கும்போது பரம தகப்பன் நான் உனக்கு எவ்வளவு நல்லதை செய்வேன் அப்படின்னு கேட்கிறாரு. பிள்ளைக்கு ஸ்வீட்டு விருப்பம் நமக்கு தெரியும். அந்த ஸ்வீட் அந்த பிள்ளை விரும்பி சாப்பிடும்னு தெரியும். ஆனாலும் நம்ம அந்த ஸ்வீட்டை நம்ம கொடுக்காதது காரணம், அந்த ஸ்வீட்டு கண்டினியூஸா அந்த பிள்ளை கொடுத்தனா அது அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்காது. அது நமக்கு தெரிஞ்சுதான் சில காரியங்களை நம்ம கொஞ்சம் ஹார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொன்னா இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த பிள்ளைக்கு வலிக்கும்னு சொல்லி என் பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டாம் அப்படின்னு சொல்றோமா? அந்த பிள்ளைய மார்போடு அணைச்சிக்கிட்டு மக்களே ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜெக்ஷன், அது வேதனை பட்டாலும் அந்த இன்ஜெக்ஷனை நம்ம போட வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன சிக்ஷை தரும்போது எவ்வளவு வேதனைப்படுறோம் தெரியுமா? அந்த சிக்ஷையை தாண்டி போகும்போது நமக்கு வேதனையா இருக்குது. வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைய சிட்சிக்கிறது போல சிட்சை நமக்கு கிடைக்கலன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அந்த வசனத்தை நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது நல்லா இருக்கு. அதை நம்ம ஒரிஜினலா நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஹார்ட் வேர்டு தெரியுமா? சிட்சை நமக்கு கிடைக்கலன்னா வேசி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சிட்சை நம்மகிட்ட கிடைச்சதுன்னா உடனே என்ன செய்யணும்னா, ஆண்டவர் பாதத்துல போய் உட்கார்ந்துருந்த, ஆண்டவரே இந்த சிட்சைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் அதாவது தான் நேசிக்கிற இப்ப என் பிள்ளை இருக்கான், அவன் ஒரு தப்பு செய்யும் போது சரி இந்த தப்பு பரவாயில்ல அவன் செய்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் என்ன பார்ப்பான் தெரியுமா? அப்பா பார்க்குறாங்க, இந்த தப்பை நான் செய்த பிறகும் பார்க்குறாங்க, அப்ப இதுக்கு நான் லைசன்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு பிள்ளை அப்படி நினைக்கும். ஒரு தகப்பன் ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் அந்த சிக்ஷை கொடுக்கறது மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்வில் ஒரு சிக்ஷை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சிக்ஷையை ஆவலோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடமாய் சாய்ந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவரோடு சாய்ந்து கொண்டோம்னா நமக்கு அதாவது வாசஸ்தலம், ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலமா நம்முடைய ஆலயம், நாம் அவருடைய ஆலயமா இருந்தோம்னா எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. ஒரு 2-3 காரியங்களை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனம். அதாவது தேவன் நம்முடைய வாழ்வில் உலாவணும்னா நம்ம சில காரியங்களை நம்ம செய்யணும். மார்க் 11:11. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவ ஆலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். போதும். இயேசு அந்த வசனத்தை பாருங்க. இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். எருசலேமுக்கு வாராரு, வந்து எல்லாமே சுற்றி பார்க்கிறாரு, பார்த்துட்டு சாயங்காலம் போயிட்டார். தேவன் நம்முடைய வாழ்வில் உலாவ வேண்டும் அப்படின்னு சொன்னா அவர் முதல்ல நம்மளை சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்க்கிறாருன்னு சொன்னோன்னு என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் சுற்றி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்வில் உள்ள ஒவ்வொரு நிலைகளையும் கவனிக்கிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை கவனிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய தப்புகளை பண்றோம். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நம்ம சுற்றி பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவணும்னா முதல்ல அவர் நம்மளை சுற்றி பார்ப்பார். சுற்றி பார்த்து இவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான், இவனுக்கு ஆவிக்குரிய வாழ்வு என்ன நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கும்போது நம்மகிட்ட அந்த பரிசுத்தம் விளங்கப்படணும். அந்த பரிசுத்தம் விளங்குறது மாதிரி நம்ம இருக்கணும். இந்த மார்க் 5:32 ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு. அதாவது ஆண்டவர் நெருக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ இவளை தொட்டார். தொட்ட உடனே அந்த ஸ்திரீக்கு சுகம் கிடைச்சிட்டு, கிடைச்ச உடனே ஆண்டவர் என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை
அறிந்தார். அறிந்துட்டு அந்த இடத்துல அந்த கூட்டத்துக்கு இடையில அப்படி சுற்றி பார்க்கிறார். நம்ம சில வேளை ஆலயத்துக்கு வந்திருப்போம், நிறைய பேர் நம்மளை கவனிச்சது மாதிரி இருக்காது. நம்ம நினைப்போம், நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோமே, நம்ம ஒரு மூலையில இருக்கோமே, யாருமே நம்மளை கவனிக்கலையே அப்படின்னு நினைக்கிறோம். நெவர், ஒரு காலம் அப்படி நினைக்காதீங்க. என்னன்னா, ஆண்டவர் எந்த மூலையில இருந்தாலும் தம் பிள்ளைகளை சுற்றி பார்க்கிற தகப்பன். ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவணும்னா நம்ம ஆண்டவருக்கு முன்னிலையில பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருந்தாதான் அவர் சுற்றி பார்க்கும்போது அந்த குவாலிட்டி நம்மகிட்ட விளங்கும். அந்த அந்த ஸ்திரீ தொட்ட உடனே ஆண்டவர் சுற்றி பார்க்கிறார். அந்த பார்த்த பார்வையில அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓடி அவர் பாதத்துல விழுந்துட்டாங்க. ஆண்டவர் நம்ம பார்வையில, ஆண்டவர் நம்மளை சுற்றி பார்க்கிறாருன்னா அந்த பார்வை ஆட்டோமேட்டிக்கா அவர் பாதப்படியில நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். நம்ம ஆண்டவரை சுற்றி பார்க்கும்போது நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நம்ம உலாவணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை சுற்றி பார்க்கும்போது சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் நம்ம வாழ்வில் உலாவுறதுக்கு அது ஏதுவா இருக்கும். அதே அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மார்க் 11வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து. போதும். அதாவது இந்த வசனத்துல 15வது வசனத்துல முதல்ல சுற்றி பார்த்தவர் இப்ப என்ன பண்றாருன்னா இப்ப சுத்திகரிக்கிறார். முதல்ல சுற்றி பார்ப்பார், சுற்றி பார்த்துட்டு ரெண்டாவது சுத்திகரிக்கிறார். அதாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்வுல என்னெல்லாம் நம்ம செய்யற அந்த தப்போட, நான் முதலே சொன்னேன், பாவியின் நேசன் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டிருப்போம். அந்த பாவத்தோட அவர் சேர்க்க மாட்டாரு, பாவத்தை சுத்திகரிப்பார். ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவணும்னா முதல்ல அவர் நம்ம வாழ்வை சுற்றி பார்ப்பார். ரெண்டாவது சுற்றி பார்த்த கர்த்தர் அதை சுத்திகரிப்பார். இந்த வசனத்தை சில நிருபங்கள்ல சொல்லியிருக்கு. அவர் என்ன செய்திருக்காரானா, ஆலயத்துக்குள்ள அசுசி இருக்கிறத பார்த்து ஒரு சவுக்கு எடுத்தாராம். அந்த சவுக்க செய்து, அதாவது அந்த சுத்தப்படுத்தும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையா இருக்கும்னு பாருங்க. இப்போ வெளிப்படுத்தல கடைசியில ஒரு இதுல வரும், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவருக்கு ரத்தத்துல வெளுத்துடலாம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கு தெரியுமா? தோய்த்து வெளுத்தவர்கள். ஒரு துணியை தோய்க்கணும் அப்படின்னு சொன்னா எந்த துணியை நம்ம தோய்ப்போம் தெரியுமா? அந்த துணியை நம்ம ரெண்டாவது நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா தோய்ப்போம். தேவையில்லாத துணியை அந்த அழுக்கோட அப்படி வேஸ்ட்ல போட்டுருவோம். இப்ப அந்த தோய்க்கிற அந்த சம்பவம் நம்ம வாழ்வில் நடக்கும்போது தான் நமக்கு வேதனையா இருக்குது. அந்த சோதனை காலம் நம்ம துவைத்து வெளுத்தவர்கள். அந்த துவைத்து தான் அதை வெளுக்கிறாரு. சும்மா அதை வெளுக்கிறது மாதிரி ரத்தத்துல அப்படி வெளுக்கிறது இல்லை, ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அந்த தோய்த்துன்னு உள்ள வார்த்தை வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது ஆண்டவர் நம்முடைய மத்தியில உலாவரம்னா முதல்ல சுற்றி பார்க்கிறார், ரெண்டாவது சுத்திகரிக்கிறார். அவர் சுற்றி பார்த்து சுத்திகரித்தா மட்டும்தான் அவர் நம்ம வாழ்வில் உலாவ முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் சுற்றி பார்க்கிறதற்குள்ள சான்ஸை நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணுகிறவர்களா இருக்காம, ஒரு வார்த்தை நம்மளை நோக்கி வரும்போது, ஆண்டவரே இந்த சிக்ஷை எனக்கு என்னத்துக்குன்னு கேளுங்க, ஆண்டவருக்கு அதுக்கு வார்த்தைகளை தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆண்டவர் உங்களை வாழ்வை சுற்றி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார். அந்த சுத்திகரித்த பிறகு ஆண்டவர் நம்ம வாழ்வில் உலாவ விரும்புகிறார். அதனால நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் உலாவுறதுக்கு அவருடைய அந்த ஒவ்வொரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும் போதும் அதை ஆசையோடு ஏற்றுக்கொண்டோம்னா அந்த தகப்பனுக்கு அந்த அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கிடுவோம். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்வில் உலாவுறதுக்கு அது ரொம்ப ஏதுவா இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க எங்க வாழ்வில் சுற்றி பார்க்க, அதை சுத்திகரிக்க விரும்பும் போது நாங்கள் அதை அனுமதித்தவர்களாக, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அந்த சிக்ஷையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்போது நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் உலாவுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம்.
அது எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாற நீர் தாமே கிருபை செய்தரலும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாறவே இல்லை.